லட்சணைகள். அடுத்தது தோடு, திருமந்திரம். தோடு அப்படிங்கிறது திருமந்திரம், மந்திரத்தை சொல்லக்கூடிய. செவிப்பு அப்படிங்கிறது துவயம். பாடகம் அப்படிங்கிறது சர்மஸ்லோகம். காப்பு பகவானை பற்றின காப்பு. அடுத்தது திரு லட்சணை. அடுத்தது துவயம், திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம். இது அத்தனையும் இந்த 3 மறைகளாலும் சொல்லக்கூடியது என்னது? ஞானம், பக்தி, வைராக்கியம். இந்த 3ஐயும் நாம் அணிந்து கொள்வேன் அப்படின்னு அர்த்தம். ஞானம், பக்தி, வைராக்கியம் இந்த 3ஐயும் நான் அணிந்து கொள்வேன். இந்த 3ஆலும் உண்டாய அபாயம் எதுவுமே எனக்கு கிடையாது. சேஷத்துவம், ஞானத்துவம், கைங்கரியத்துவம். இதுதான் சொல்றது. மூட நெய் பெய்து முழங்கை வழிவாறு, கைங்கரியத்துவம். இது அனைத்தையும் பாரதந்திரத்தை வெளியிடுவது அப்படின்னு சொல்றேன். சுவாதந்திரியம் அண்ட் பாரதந்திரியம் இது ரெண்டையும் வெளியிடுவது அப்படின்னு பிராணாகார வடிவாதத்தை பிரணவாகர வடிவை குறிப்பது அப்படிங்கிறது. தோடு அப்படிங்கிறது பிரணவாகர வடிவத்தை குறிப்பது. இப்படியாக பகவானை நாம் சென்று சேருவதற்கான அணிகலன்கள், அணிதல் அத்தனையும் சேர்த்துக் கொள்வது இந்த பாசுரத்தினுடைய பிலசாபிக்கல் திங்கிங்காக சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். ஏகாரம் சூடகமே இத்தியாதி, அது வரைக்கும் அவன் சொல்லல. சூடகமே அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஏகாரம் வரப்போது உன்னோடு கூடாமல் சம்சரித்து போகும் ஜீவர்களை வசப்படுத்துவதற்காக இவ்வுலகில் அவதரிக்கும் பிரானே, உன்னை பாடி பறை கொண்டு, அதாவது மோட்சத்திற்கும் உபாயத்தை அனுசரித்து